ஓம் நமோ நாராயணாய நமக. அன்பார்ந்த தினபூமி நேயர்களே வணக்கம். இன்றைய தேதி 8/1/2019, கிழமை செவ்வாய்க்கிழமை. திதி வளர்பிறை திவிதியை திதி. பகல் 11:54 வரை இருக்கிறது. நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம், சிரவண நட்சத்திரம். இன்றைய நாள் சிரவண விரதம். இரவு 11:40 வரை உள்ளது. இன்று முழுவதும் சித்தயோகம். செவ்வாய்க்கிழமை காலை 9 to 10:30 யமகண்டம், 12:01 குளிகை, 3:04 ராகு காலம். செவ்வாய்க்கிழமை நல்ல நாளை. திருவோண நட்சத்திரம், பெருமாளக்கூடிய பூஜைகள் செய்வதற்கான நல்ல நாட்கள். சில முக்கியமான முடிவுகள், வழக்கமான செயல்கள் எல்லாமே செய்யலாம். அதாவது மங்களகரமான வாரம். சில பேர் செவ்வாய்க்கிழமை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். செவ்வாயும் சனியும் தவிர மற்ற நாட்களெல்லாம் நல்ல நாளாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. சிரவண விரதம். சிரவண விரதங்கிறது பெருமாள் பிறந்த நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம். சிவன் பிறந்த நட்சத்திரம் ஆருத்ர நட்சத்திரம். தமிழில் 2 பாதங்கள் திரு என்று ஆரம்பிக்கும். திருவோணம், திருவாதிரை. இந்த ரெண்டும் பெருமாளுக்கும் சிவனுக்கும் ஒரே நட்சத்திரம். பெருமாளுக்குரிய நட்சத்திரம் இன்றைக்கி திருவோண நட்சத்திரம். திருவோணம் விரதம் இருப்பதற்கு சிறந்த நாள். மற்றபடி வழக்கமான செயல்கள் எதுவும் தடையது கிடையாது. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போமா? அன்பார்ந்த மேசராசி நேயர்களே, இன்று யோகத்தையே கொடுக்கும். திடீர் மன வரவு உண்டு. உடல் ஆரோக்கியம் பலப்படும். உற்றாவரவர்கள் உங்களுக்கு பக்கத்துணையாக இருப்பார்கள். நீங்கள் எதையும் நிறைவேற்றக்கூடிய நாளாகவே இருக்கிறது. திடீர் பணவரவு உண்டு. அரசு அனுகூலங்கள் உண்டு. கணவன்மை அந்யோன்யமும் பலப்படும். எதிரிகளிடமும் தங்களுடைய திறமையை காட்டி ஜெயித்து வருவீர்கள். பிரயாணத்தினால் நன்மை உண்டு. புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு வெற்றி காணுவீர்கள். வெற்றியை கொண்டாடுவீர்கள். நல்ல தினமே. அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, கொடுக்கல் வாங்கல விஷயத்தில் சற்று கவனம் தேவை. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நன்று. திடீர் பணவரவு உண்டு. வரவுக்கேற்ற செலவுகள் சுப செலவாகவே இருக்கும். வரவுக்கேற்ற செலவுகள் ஏற்படும். நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். நீங்கள் நண்பர்களுக்கு உதவி செய்வீர்கள். குழந்தைகளுக்காக அதிக நேரம் செலவிடுவீர்கள். ஆடம்பர பொருள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். பணவரவு நன்றாக உள்ளது. சேமிப்புகளும் செய்து கொள்வீர்கள். தொழில் வியாபாரம் நன்றாக நடக்கும். பிரயாணத்தில் நன்மை உண்டு. நல்ல தினமே. அன்பார்ந்த மிதுராசினியர்களே, திடீர் யோகம் உண்டு. சந்திராஷ்டமும் உண்டு. சந்திராஷ்டமங்கிறது 2 கூடிய சந்திரன் திருவோண நட்சத்திரத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அஷ்டமத்து சந்திரன். அஷ்டம சந்திரனுங்கிறதுனால கொடுக்கல் வாங்க விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. வார்த்தைகளிலும் கவனம் தேவை. பொருள் செலவிலும் கவனம் தேவை. பொருளும் கவனம் தேவை. இருந்தாலும் 2ஆம் இடத்தில் குரு பார்வை, விரயத்தில் குரு பார்வை, தொழில் ஸ்தானத்தில் குரு பார்வை, இதெல்லாம் யோகத்தையே கொடுக்கக்கூடிய ஒரு நிலைகள். அதனால் திடீர் பண வரவுகள் உண்டு. மணிமேடு பொருளாதார விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையுடன் இருப்பது நன்று. கணவன் மனைவி அந்யோன்யம் சில கசப்புக்கு பிறகு சரியாகும். ஏன்னா சப்தமஸ்தானத்தில் சனி பகவான், 7 கூடியவன் 6ஆம் இடத்தில். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். உணவு விஷயத்திலும் எச்சரிக்கையாக இருக்கணும். முகம் தெரியாத நபர்களுக்கு உதவி செய்யும் பொழுது மிக மிக கவனம் தேவை. சாட்சி கழித்து கண்டிப்பாக தவிர்க்கணும். எதையும் செய்து காட்டலாம், சாதித்து காட்டலாங்கிற அவசர முயற்சிகள் இன்றைக்கு தவிர்க்கணும். யோசித்து நிதானித்து செய்யலாம்னு கொஞ்சம் பொறுத்திருந்து போகிறது நன்று. நல்ல நாள் தான் இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நன்று. அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி சப்தமஸ்தானத்தில். கணவன் மனைவி அன்பு அதிகரிக்கும். குழந்தைகளுடன் குடும்பத்துடன் வெளியில் சென்று வருவீர்கள். சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். பெருமாள் கோயிலுக்கு சென்று வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன்னா திருவோண நட்சத்திரத்தில் உங்கள் ராசி அதிபதி உலாவிக் கொண்டிருக்கிறார்.
அதனால் பெருமாள் கோவில் சென்று பெருமாளுடைய அருளை பெற வேண்டும். ஆஞ்சநேயரை தரிசிக்க வேண்டும். ஆஞ்சநேயருடைய அருள் கிடைக்கும். பண வரவு நன்றாக இருக்கும். பணம் வரவு இருக்குன்னு சொல்லிட்டு எதையும் அனாவசியமாக செலவுகள் செய்திடக்கூடாது. சேமிப்புகளும் செய்து கொள்ள வேண்டும். எதிர்காலத்துக்காக சேமித்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வருவதெல்லாம் செலவாகிட்டு தான் இருக்கும். இருந்தாலும் எதிர்காலத்திற்காக முதுமை காலத்தில் செலவிடுவதற்காக சில பொருட்களை செய்து கொள்ள வேண்டும். சேமிப்புகள் செய்து கொள்ள வேண்டும். உற்றாரிடத்தில் நல்ல பெயர்கள் ஏற்படும். அந்த நல்ல பெயர்களை சம்பாதிப்பதற்காக சில முயற்சிகளும் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். நேர்மையுடன் நீதியுடன் வார்த்தை தவறாமலும் நாட்களை செலுத்த வேண்டியிருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் கவனமுடன் இருப்பது நன்று. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எடுத்தோம் கவிழ்த்தம் மட்டும் செய்யாமல் நல்ல பெயரை நீடித்து இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் கவனமுடன் இருப்பது நன்று. வேலை செய்யும் இடத்திலும் மதிப்பு உயரும். சமுதாயத்திலும் மதிப்பு உயரும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனம் தேவை. கடன் வாங்குறது ஈஸி, அழைப்பது கஷ்டம். அந்த வாழ்க்கையில் அனுபவத்தில் நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். உணர்ந்து கொண்டும் இருக்கிறீர்கள். வீண் செலவுகள் இந்த நாட்களில் ஏற்படும். அது மட்டும் கொஞ்சம் தவிர்க்கிறது நன்று. மிதமான நாளை. அன்பார்ந்த சிம்மராசினியர்களே, எதையும் சாதித்து கட்டலாம் என்று அவசரப்பட்டாமல் யோசித்து நிதானத்தை முடிவு செய்வது நன்று. அவசரம் தவிர வேகம் சிறந்ததா விவேகம் சிறந்ததா என்றால் விவேகதாம் சிறந்தது என்பது வாழ்க்கையில் உணர்வீர்கள். பணவரவு நன்றாக இருக்கும். சகோதர ஒற்றுமை சுமார். சகோதரர்களுக்கு உதவி செய்வது வீணாகவே இருக்கும். பிறருக்கு உதவி செய்யலாம். ஆனால் சகோதரர் இளைய சகோதரர்களுக்கு உதவி செய்வது தவறு என்பதை அனுபவத்தில் உணர்வீர்கள். கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் மிக கவனம் தேவை. உறவினர்கள் தேவை என்பதை நினைப்பீர்கள். உறவினர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். நல்ல பெயர்களே உங்களுக்கு ஏற்படும். பண விஷயத்தில் கவனம் தேவை. வேலை செய்யும் இடத்திலும் மதிப்பு உயரும். தான் உண்டு தன்னுடைய வேலை கொண்டு இருப்பீர்கள். தன்னுடைய மதிப்பு உயர செய்யும். அரசு அனுகூலங்கள் உண்டு. திடீர் பணவரவும் கிடைக்கும். எதையும் சமாளிக்கக்கூடிய திறமைகள் இருக்கிறது. திறமைக்கேற்ற ஊதியம் வந்து கொண்டே இருக்கும் என்பதை நம்புவீர்கள். நல்லதே நடக்கும். அன்பார்ந்த கன்னியா ராசினியர்களே, உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. என சனி பகவான் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். உங்கள் லாபஸ்தானாதிபதி 5ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். குழந்தைகளினால் நன்மை உண்டு. திடீர் லாபங்களும் கிடைக்கும். உற்றாரிடத்தில் மதிப்பு உயரும். பிறருக்கு உதவி செய்யும் பொழுது கவனம் தேவை. குடும்ப விஷயத்தை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது நன்று. திடீர் யோகங்கள் உண்டு. நினைத்தது நிறைவேறும். தாய் தந்தருடைய ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டியிருக்கும். கணவன் மணி பேசிக்கொள்ளும் பொழுதும் சற்று கவனத்துடன் இருப்பது நன்று. மிதமான நாளை. அன்பார்ந்த துலா ராசி நேயர்களே, எதையும் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய திறமை உங்கள் துலா ராசி ஒருவருக்கு மட்டுமே உண்டு. ஏன்னா துலாம் என்பது தராசு. சொல்லாமலேயே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்வீர்கள். பண விஷயத்தில் வச்சிருக்க இருப்பீர்கள். உணவு விஷயத்தில் வச்சிருக்க இருப்பது நன்று. நேரம் தவறாமை உண்பது நன்று. தேவையான ஓய்வு எடுத்து தேவையான வேலை செய்து தேவையான நிம்மதியுடன் வாழ்க்கையை கழிப்பது உங்களுக்கு கைவந்த கலை. கணவன் மனைவி அந்யோன்யம் பலப்படும். உற்றாரிடத்தில் தன்னுடைய மதிப்பை உயர்த்திக் கொள்வீர்கள். சகோதரிகளுக்கு உதவி செய்து மகிழ்ச்சி காண்பீர்கள். குடும்ப விஷயத்தை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது நன்று. நண்பர்களை சந்தித்து மகிழ்ச்சியுடன் உறவியாடுவீர்கள். வரவை விட செலவுகள் மட்டும் அதிகரிக்கும். அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுறது நன்று. நல்ல தினமே. அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, பிறருக்கு உதவி செய்யக்கூடிய குணம் நல்ல மனப்பான்மை உங்களிடம் இருக்கிறது. உதவி செய்யும் பொழுது சற்று கவனம் தேவை. தசாவேஜிகளுக்கு நன்றாக படித்து உணர்ந்து யோசித்து உதவி செய்வது நன்று. எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று இராமல் ஆழ்ந்து எந்த ஒரு செயலையும் செய்வீர்கள்.
திறமை உங்களிடம் இருக்கிறது, அதை பயன்படுத்திக் கொள்வீர்கள். திறமைக்கேற்ற ஊதியமும் உங்களுக்கு கிடைக்கும். அதிகமான பொருள் கிடைக்காமல் வேண்டிய நேரத்தில் வேண்டியது உங்களுக்கு கிடைக்கும். பணவரவு நன்றாக உள்ளது. சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். உற்றாரிடத்திலும் மதிப்பு வைத்துக் கொள்வீர்கள். நினைத்தது நிறைவேறும். திடீர் யோகங்கள் உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அரசு அனுகூலங்கள் உண்டு. உயரதிகாரிடமும் நல்ல பெரிய சம்பாதிப்பீர்கள். பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு கிடைக்கும். விமான பிரயாணம் செய்வதற்கான வாய்ப்புகளுக்கும் ஒரு சிலருக்கு கிடைக்கும். நல்ல தினமே. அன்பார்ந்த தனுர் ராசி நேயர்களே, 2ஆம் இடத்தில் சந்திர பகவான். பணவரவு நன்றாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் சற்று கவனம் தேவை. திடீர் யோகங்கள் உண்டு. சுப செலவுகள் ஏற்படும். பிரயாணத்தினால் நன்மை உண்டு. வெளியே செல்லும் பொழுது எல்லா விஷயத்திலும் கவனித்து யோசித்து செல்வது நன்று. தன்னுடைய உடைமைகளை பாதுகாத்து கொள்வது நன்று. ஏன்னா பிறர் உங்களுடைய உடைமைகளை களவாடுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்வார்கள். எச்சரிக்கை எடுப்பது நன்று. திடீர் யோகங்களும் உண்டு, அதே மாதிரி இழப்புகளும் உண்டு. இரண்டுமே சமாளிப்பீர்கள். நல்ல தினமே. பாரத மகராசி நேயர்களே, ராசியில் சந்திர பகவான். உணவு விஷயத்தில் கவனம் தேவை. மனக்குழப்பமடைந்து சரியாகும். பிறருக்கு உதவி செய்யும் பொழுது கவனம் தேவை. குடும்ப விஷயத்தை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது நன்று. எதையும் சமாளிக்கக்கூடிய திறமை தன்னிடம் இருக்கிறது, சமாளித்து விடுவீர்கள். அதே மாதிரி பிறருடைய குடும்ப விஷயத்திலும் நீங்கள் தலையிடாமல் இருப்பது மிக மிக நன்று. உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் கொள்ள வேண்டும். தாய் தந்தையுடைய ஆரோக்கியத்திலும் கவனம் கொள்ள வேண்டும். சுப செலவுகள் ஏற்படலாம். வரவுக்கேற்ற செலவுகளும் உண்டு. சுப செலவுகள் ஏற்படலாம். பொருளாதாரத்தை மிகவும் கவனமுடன் கையாளுவது நன்று. மிதமான நாளே. அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, வேலை செய்யும் இடத்தில் மிக மிக கவனம் தேவை. நமக்கில் வேலை செய்பவர்களிடம் கவனமுடன் இருப்பதென்று உயரதிகாரிடமும் உரையாடும் பொழுது மிக கவனம் தேவை. சொந்த வாகனத்தில் இயக்கும் பொழுதோ அல்லது வாகனத்தில் செல்லும் பொழுதோ வட்டார போக்குவரத்து விதிகளை அனுசரித்து செல்வது நன்று. உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. திடீர் பணவரவும் உண்டு. பிரயாணத்தினால் நன்மை உண்டு. பிறருக்கு உதவி செய்து மகிழ்வீர்கள். உற்றாரிடத்திலும் உறவினர்களிடத்தும் மதிப்பு உயரும். நல்ல தினமே. அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, நினைத்தது நிறைவேறும். லட்சுமி யோகம். பண சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு சாதகமான நிலைமைகளை ஏற்படும். வம்பு வழக்கு வியாஜ்யங்களிலும் உங்களுக்கு சாதகமான நிலைமைகள் ஏற்படும். பூமி லாபங்களும் உண்டு. திடீர் பண வரவுகள் உண்டு. நிலபுலன்கள் வாங்குவதற்கான எதிர்பார்த்து கொள்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். பயன்படுத்திக் கொள்வீர்கள். கணவன் மனைவி அந்யோன்யமும் அதிகரிக்கும். குழந்தைகளால் உங்களுக்கு நன்மை உண்டு. சகோதரருக்கு உதவி செய்து மகிழ்வீர்கள். தொழிலாளர் பிரச்சனை ஏற்பட்டு சரியாகும். ஏன்னா விரையாதிபதி 10ஆம் இடத்தில் இது சனி பகவான் அமர்ந்திருப்பது தொழிலாளர் பிரச்சனை ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கிறது. தம கீழ் வேலை செய்யறோம் மிக மிக கவனம் இருப்பது நன்று. வழக்கமான நபரை என்று இராமல் எச்சரிக்கையுடன் இருப்பது கவனத்தில் கொள்ள வேண்டும். மிதமான நாளே. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.